ஒருவரை ஊக்குவிக்கிறோம் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் நாம் ஏதாவது ஒரு மாற்றத்திற்கான வாய்ப்பை பெறுறோம். அதுவே ஒருவரை குறை சொல்கிறோம் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் விளையாட போகிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். அடுத்தவங்களோட வாழ்க்கையில் விளையாடக்கூடிய உரிமையை நமக்கு ஆண்டவன் கொடுக்க, நம்மக்கிட்டேயே 1000 குறைகள் இருந்தாலும் அடுத்தவங்களை எப்படி நம்மளால் குறை கூற முடியுதுன்னு தான் தெரியலை. ஒருவர்கிட்ட இருக்கிற குறைகளை விட அவர்களுடைய நிறைகளை பார்த்து அவர்களை மேலும் ஊக்குவிக்க வேண்டும். குறை காணும் உலகில் எதையும் காண இயலாது. அதுலேயும் வேற்று மனிதர்கள் அல்லாமல் நம்முடன் இருக்கும் நம்முடைய சொந்த இரத்த பந்த உறவுகளே இப்படி நம்மை குறை கூறும் பொழுது இருக்கின்ற தன்னம்பிக்கையும் இழந்து சோர்ந்து போய்விடுகிறோம். நம்மை யாராவது குறை கூறினாலோ அல்லது நாம் யாரையாவது குறை கூற போகின்றோம் என்றாலோ இந்த ஒரு விஷயத்தை நினைவில் வைத்து கொண்டாலே போதும், இனி அந்த தவறை நாம் செய்யவே மாட்டோம். ஒரு பஸ்ஸில் ஒரு சிறுவன் அவனுடைய தாய் தந்தையோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறான். ஜன்னலோரமாக அமர்ந்து கொண்டிருந்த அந்த சிறுவன் வேகமாக செல்லும் பேருந்தில் இருந்து வெளியில் நடக்கும் வேடிக்கைகளை பார்த்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறான். திடீர்னு கைகளை தட்டி மரங்கள் எல்லாம் நமக்கு பின்னாடி செல்கின்றன அப்பா என்று ஆரவாரம் செய்ய தொடங்கினான். இதை பார்த்த மற்ற பயணிகள் அவன் மனநலம் பாதிக்கப்பட்டவன் என்று நினைக்க தொடங்கினாங்க. சிறிது நேரத்தில் மேகமெல்லாம் நம்மோடு சேர்ந்து வருகின்றன என்று மீண்டும் கையை தட்டி தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினான். இதை கேட்டவுடன் அவர்கள் நினைத்ததை உறுதி செய்து கொண்டனர். இதனால் அவனுடைய பெற்றோர்கள் இடத்துல சக பயணிகள் உங்களுடைய மகனை மருத்துவர்கிட்ட காண்பிக்க வேண்டியது அவசியம் என கூறினர். அதற்கு ஆமாம், நாங்கள் இப்பொழுது மருத்துவரிடம்தான் சென்று வரோம். ஆனால் மனநல மருத்துவர் அல்ல, கண் மருத்துவர். அவனுக்கு கண் பார்வை இன்றுதான் கிடைத்தது என்று கூறினர். இதுவரை தாங்கள் பார்த்தது கேட்டது நினைத்தது எல்லாமே தவறு என்று புரிந்து கொண்ட மற்ற பயணிகளுக்கு இனி யாரையும் என்னவென்று தெரியாமல் குறை கூறக்கூடாது என தெரிந்து கொண்டனர். நாம் பார்க்குறதையும் கேட்குறதையும் வச்சு ஒருவரை குறை கூறினா அவர்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டவர்களா மாறுறாங்க. இதனால நாம் பாவம் செய்தவராக மாறுறோம். ஒருவரை குறை சொல்றதுக்கு முன்னாடி நமக்கு அந்த தகுதி இருக்கா என்பதை பார்க்கணும். உண்மையிலேயே ஒருவர் குறை கூறும் அளவுக்கு நடந்து கொண்டால் அவர்களை அதிலிருந்து வெளிவர முயற்சி செய்யணுமே தவிர மேலும் மேலும் குற்றவாளியாக்க நாமே இடம் கொடுத்து விடக்கூடாது. கண்களால் பார்ப்பதை வைத்து எதையுமே எடை போடக்கூடாது. எவரையும் இப்படித்தான் என்று தீர்மானிக்க கூடாது. சில நேரங்களில் அந்த உண்மை நமக்கு வாயடைத்து போக செய்து விடலாம். எனவே ஒருவரை குறை சொல்றதுக்கு முன்னாடி இந்த கதையை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள்.